பச்சை பட்டாணி இருக்குது, குருமா வைக்கட்டுமா? பாப்பாவுக்கு லஞ்சுக்கு செஞ்சு தருவில்ல பச்சை பட்டாணி சாதம், அதே செஞ்சு தந்துரு. ஓகே. வணக்கங்க. பச்சை பட்டாணி சாதம் நம்ம ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, ஒரு 5-6 பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, புதினா தழை எல்லாத்தையும் எல்லாம் அரைச்சிக்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் காஞ்ச உடனே பிரியாணி மருக்கில் எல்லாம் சேர்த்திக்கலாம். நல்லா வணங்கட்டும். அது கூடவே முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீட்டமாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வணங்கின உடனே நாம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அது கூடயே சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்து வணக்கிக்கலாம். அரிசி 1 ஹவர் ஊற வச்சுருக்கிறேன். அரிசியை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்து வச்சுருக்கிற மசாலா கூடவே நல்லா பரட்டி விட்டுறலாம். அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து, தண்ணி ஒரு கொதி வந்தோடனே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் 3 விசில் விட்டோம்னா சூப்பரான பச்சை பட்டாணி சாதம் ரெடி. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.